நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான பிரபல்யமான ஒரு விநாயகர் கோயில் தாங்க இருக்கோம். அற்புதமான கோயில். உங்களுக்கு ரோட்ல இருந்து பார்த்தாலே அந்த விநாயகர் வந்து அவ்வளவு அற்புதமாக தெரியவார். எல்லா வாகனங்களுக்கும் காவல் தெய்வமாக கூட இருக்காரு. சரி வாங்க இந்த விநாயகர் கோவில் பற்றின சிறப்புகளும் வரலாறும் இது எப்போ தோன்றுச்சு, ஏன்னா இது ஒரு 500 வருஷம் பழசுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க அதனோட முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஏன் நைட்டு வந்திருக்குன்னா நைட்டு தான் தங்கத்தேர் போகும். அந்த நிகழ்ச்சியிலுமே இந்த பதிவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர் உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த கோவில் வந்து கோவையிலேயே அதிக மக்களால் தரிசிக்கப்படுற கோவிலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலை தாண்டி போகிற வாகனங்களை யாருமே நிறுத்தாமல் போக மாட்டாங்க, இந்த சாமியை பார்க்காம போக மாட்டாங்க. இந்த 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விநாயகர் கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மேலும் தெரிஞ்சுக்குவோம். மேலை சிதம்பரம் அப்படின்னு சொல்லப்படுற பேரூரில் இருக்கிற பட்டீஸ்வர சுவாமி கோயிலுக்கு பிரதிஷ்டை செய்யறதுக்காக 5 அடி உயரமும் 3 அடி பருமனும் இருக்கிற விநாயகர் விக்கிரகத்தை வந்து மதுரையிலேருந்து வண்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வரும்போது வர்ற வழியில் அச்சு ஒடிஞ்சு இப்போ எழுந்திருக்கிற இடத்துல தான் வந்து அமர்ந்து விட்டதாகவும், பின்னாடி பேரூர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது போக முடியாமல் போயிடுச்சாமாங்க. அப்புறம் காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்களோட அருள்வாக்குப்படி அந்த சிலையை வந்து இப்போ கோயில் இருக்கிற இடத்துலையே வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கலாமா. இப்படி விநாயகர் எழுந்திருக்கிற இடம் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற ஈச்சனாரில் இருக்கிற விநாயகர் கோயிலுங்க. கோயிலுக்கு கிட்டத்தட்ட பின்புறமாக இடதுபுறம் ஒரு அருமையான நந்தவனம், அப்புறம் அங்கேயே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க. இந்த கோவிலில் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்களை செய்கிற நட்சத்திர அலங்கார பூஜை வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்வுங்க. இந்த கோயிலில் தினசரி பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்களை கட்டளைதாரர்களே வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த கோவிலில் 5 அடி உயரமும் 3 அடி பருமனும் கொண்ட இந்த பிரம்மாண்டமான விநாயகர் கோயில் வந்து ரொம்பவே வந்து அற்புதமான தலங்க. கோவை மாவட்டத்திலே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். நிறைய பக்தர்கள் வர்றாங்க. இதுதான் முன்னாடி கோயம்புத்தூரில் பெரிய விநாயகர் சிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் புலிகோளத்தில் இன்னொரு மிகப்பெரிய சிலையை வந்து நிறுவியிருக்காங்க. விநாயகரை பற்றின வரலாறு வந்து கோயிலுக்குள்ளார புகைப்பட வடிவில் சுற்றியுமே வச்சுக்கவே நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப திருப்திகரமாக விநாயகரை கும்பிட்டு நம்ம தங்கத்தேர் பார்க்குறதுக்கு தாங்க வந்திருக்கோம். 7:15 7:30 மணி சுமாரில் இரவில் வந்து தங்கத்தேர் வந்து ஓடுது. 3500 மாதிரி கட்டணம் வாங்குறாங்க போல இருக்குது. அதை தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த விநாயகர் கோயிலில் நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா செதற தேங்காய் போடுறது, கொழுக்கட்டை, அப்புறம் அருகம்புல் மாலை சாத்துறது, பால் அபிஷேகம், இதை தவிர சஷ்டி விரதம், அப்புறம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது அப்படின்னு நிறைய நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. நம்ம போன அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல், அது இதுன்னு நிறைய கொடுத்தாங்க. அன்றைக்கி இரவு டின்னர் அங்கேயே முடிச்சிடலாம். இந்த ஈச்சனாரி விநாயகரை வந்து மனமுருகி வேண்டுனா எடுத்த காரியம் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கிறதா வந்து ரொம்பவே நம்புகிறாங்க.
அதே மாதிரி குழந்தைகளோட படிப்புக்கும் இங்கே வேண்டுனா நல்ல பலன்கள் கிடைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது போக வியாபார விருத்தி, அப்புறம் பதவி உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து இந்த விநாயகரை வணங்கும் போது அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறதான் வந்து மக்கள் வந்து ரொம்பவே நம்புகிறாங்க. சரி, வாங்க தொடர்ந்து இந்த தங்கத்தேரை நம்ம பார்ப்போம். இந்த கோவிலோட முக்கியமான திருவிழாக்கள்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தி, ஆவணி மாதம் 2ஆம் நாள் திருவிழா, சித்திரை திருவிழா 2ஆம் நாள் திருவிழா, அப்புறம் மாதத்தில் வர கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, தமிழ் ஆங்கில வருட பிறப்பு, தீபாவளி, பொங்கல், தைப்பூசம், கார்த்திகை, அந்த நாட்கள் எல்லாமே வந்து மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து இந்த விநாயகரை கும்பிட்டு போகிறாங்க. இந்த தங்கத்தேரில் பவனி வர்ற விநாயகரை பார்க்க ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குங்க. அதுவும் அந்த சாமரெல்லாம் வீசிட்டு அந்த விநாயகருக்கு முன்னாடியே தங்கத்தேர் நிற்கும்போது அப்படியே ரொம்பவே வந்து அருமையாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு 7-7:30 மணி மாதிரி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் கோயில் போங்க. நம்மளோட வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் நேராக போங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உச்சி குளிர்ந்து போகுன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் ஈச்சங்காடாக இருந்த இந்த இடத்துல தான் விநாயகர் வந்து எழுந்தருளிக்கிறாருங்க. அதனால தான் இந்த கோயில் இருக்கிற விநாயகரை வந்து ஈச்சனாரி விநாயகர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. நினச்சதை ஈடேற்றி தர்றவராக வந்து இந்த ஈச்சனாரி விநாயகர் வந்து நமக்கு இருக்காருங்க. வாகன பூஜைக்கு பேர் போன தலங்க. கோயம்புத்தூரில் புதுசாக எந்த வண்டி வாகனம் வாங்கினாலுமே அதனோட சாவியை விநாயகர் காலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கோவிலுக்கு முன்னாடி பூஜையை போட்டு அப்புறமா தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கோவிலோட தலவிருட்சமாக அரசும் வேம்பு மரமும் இருக்குது. விநாயகர் வளம் வந்து இந்த மரங்களை சுற்றி வந்தால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. கோவில் பக்கத்துலேயே கல்யாண மண்டபமே இருக்குங்க. கோவில்கிட்டேயே நிறையா பூக்கடைகள், பழக்கடைகளுமே இருக்குது. ஏற்ற மாதிரி ஹோட்டல்ஸுமே இருக்குது. நல்ல ஒரு அமைதியான தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அமர்ந்து கும்பிட்டு வரலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள்.